நீ நல்லாவே இருக்க மாட்ட. சூர்யாவுக்கு சாபம் விட்ட நடிகர் கார்த்தி. என்ன ஆச்சு? தமிழ் சினிமாவில் மற்ற நடிகர்களைப் போல் இல்லாமல் மிக தாமதமாக கதாநாயகனாக நடித்து வந்தவர் நடிகர் கார்த்தி. பொதுவாக 20 வயதுகளிலேயே பெரும்பான்மையான நடிகர்கள் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக நடிப்பதற்கு வந்து விடுவார்கள். ஆனால் கார்த்திகை பொறுத்தவரை 27 வயதில் தான் முதல் படத்திலேயே கதாநாயகனாக அறிமுகமானார். இயக்குனராக வேண்டும் என்ற ஆசையில் இயக்குனர் மணிரத்னனிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்து வந்தவர் கார்த்திக். அதற்கு பிறகு கதாநாயகனாக அவர் நடித்த முதல் படம் பருத்தி வீரர். இயக்குனர் அமீர் இயக்கத்தில் வெளியான பருத்தி வீரன் திரைப்படத்திலேயே சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றார் கார்த்திக். அதனைத் தொடர்ந்து அவருக்கு நிறைய பட வாய்ப்புகளும் வர துவங்கியது. தொடர்ந்து 1000ல் ஒருவன், பையா, நான் மகான் அல்ல என்று கார்த்திக் நடித்த பெரும்பான்மையான திரைப்படங்கள் வெற்றி திரைப்படங்களாகவே அமைந்தன. இப்போது வரை சினிமாவில் மார்க்கெட் குறையாத ஒரு நடிகராக வரம் வருபவர் கார்த்திக். மேலும் கார்த்திக் இதுவரை 5 திரைப்படங்களில் அதிக திரைப்படங்களை வெற்றியை தான் கொடுத்திருக்கிறார். சூர்யாவை விட கார்த்திக் திரைப்படங்கள் தொடர்ந்து வெற்றியை கொடுத்து வருகின்றது. சமீபத்தில் அவர் நடித்த ஜப்பான் திரைப்படம் அவரது 25வது திரைப்படமாகும். தமிழ் சினிமாவில் பொதுவாகவே 25வது திரைப்படம், 50வது திரைப்படம் எல்லாமே பெரும் வெற்றியை கொடுப்பதே கிடையாது. அந்த வகையில் நடிகர் கார்த்திக்கு ஜப்பான் திரைப்படம் பெரிதாக வெற்றியை கொடுக்கவில்லை. தொடர்ந்து மெய்யழகன், வா வாத்தியாரே, சர்தார் 2 போன்ற திரைப்படங்களில் நடித்து வருகிறார். சூர்யாவிற்கு பிறகு வெகு தாமதமாக வந்தாலும் கூட தற்சமயம் சூர்யாவை விட மிகப்பெரிய மார்க்கெட் ஒன்றை பிடித்திருக்கிறார் கார்த்திக். இதனாலேயே கார்த்திக் 25வது திரைப்படம் வெளியான பொழுது அதற்கு ஒரு பெரிய விழா எடுத்து நடத்தப்பட்டது. அதில் கடந்த 25 திரைப்படங்களில் முக்கியமாக நடித்த பலர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் தன்னுடைய குழந்தை கால அனுபவம் குறித்து பேட்டியில் பேசியிருக்கிறார். அதில் கார்த்திக் கூறும் பொழுது, பள்ளி காலங்களில் சூர்யா எனக்கு நிறைய தொந்தரவு கொடுப்பார். பள்ளியில் நான் அதிக மதிப்பெண்கள் பெற்றதாக எனது மாமா எனக்கு பைக் வாங்கி கொடுத்தார். பிறகு நான் காலேஜ் செல்லும் பொழுது அந்த பைக்கில் செல்ல முடியாத அளவிற்கு தூரமாக காலேஜ் இருந்தது. எனவே வாரத்தில் 5 நாட்கள் சூர்யாவை பைக் வைத்துக் கொள்வார். 2 நாட்கள் தான் நான் வைத்துக் கொள்வேன். இதற்காக அதிகாலையிலேயே எழுந்து பைக்கை முழுவதுமாக கழுவி சுத்தம் செய்து பைக்கை எடுத்து விடுவேன். ஆனால் நான் குளித்து விட்டு வருவதற்குள் சூர்யா அந்த பைக்கை எடுத்து சென்று விடுவார். அப்பொழுதெல்லாம் சூர்யாவை நேரடியாகவே நான் சபித்திருக்கிறேன். நீ நல்லாவே இருக்க மாட்டேன் என்று கூட திட்டி இருக்கிறேன் என்று கூறியிருந்தார் நடிகர் கார்த்தி. சினிமாவில் இருந்து சில காலம் ஒதுங்கி இருந்த கமலஹாசனுக்கு விக்ரம் படம் கம்பேக்காக அமைந்தது. அந்த வெற்றியை கொடுத்த உற்சாகத்தில் இந்தியன் 2 படத்தில் நடிக்க ஆரம்பித்திருந்தார். இந்தியன் படத்தின் முதல் பாகம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இன்று வரை கல்ட் கிளாசிக்காக கொண்டிருக்கிறது. எனவே அதன் 2ஆம் பாகத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருந்து வருகிறது. அந்த எதிர்பார்ப்போடு இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆகியும் இருக்கிறது. இந்தியாவின் மிக பிரம்மாண்ட இயக்குனர் என்ற பெயரை பெற்றவர் சங்கர். ஜென்டில்மேன் படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான அவர் வரிசையாக இப்படங்களை கொடுத்தவர். அந்த வகையில் அவர் இயக்கத்தில் கடந்த 1996ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் இந்தியன். கமலஹாசன், மனிஷா கொய்ராலா, சுகன்யா, கவுண்டமணி, செந்தில் உள்ளிட்டோர் நடித்திருந்த அந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆனது. சங்கரின் கரியரில் மிக முக்கியமான படமாகவும் இது அமைந்தது. இதனைத் தொடர்ந்தே இவர் இந்தியன் 2 2ஆம் பாகத்தையும் எடுத்திருந்தார். இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்.